பச்சை பசேல்னு வயல்கள் கொண்ட அந்த கிராமத்துல வள்ளின்னு ஒரு பெண்ணும் இருந்தா. வள்ளிக்கு கைமனம் அதிகம். ஆனா மற்றவங்கள மாதிரி மைதா டால்டா அதிகப்படியான சர்க்கரையெல்லாம் சேர்த்து பலகாரம் செய்யவும் அவளுக்கு பிடிக்காது. வள்ளியின் சத்துணவு பலகாரம்ன்ற பெயர்ல ஒரு கடையும் நடத்திட்டு வந்தா. அவளோட கடையில சத்துணவு நிறைஞ்ச தானியங்களும் லட்டு வகைகளும் தான் அதிகமா இருந்தது. அவ எல்லாம் தான் அவளோட கடையோட ஸ்பெஷல். வள்ளியோட கடையில எப்பவுமே கூட்டமும் அலைமோதும். பக்கத்து ஊர் பள்ளிக்கூட பிள்ளைக கூட சிப்ஸ் பாக்கெட்டுகளை விட்டுட்டு வள்ளியோட கம்மங்கூழ் குடிக்கவும் சத்து மாவு உருண்டை வாங்கவும் வருவாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தான் மாணிக்கம். அவன் ஊர் சந்தையில ஒரு பெரிய மிட்டாய் கடையும் வச்சிருந்தான். வண்ண வண்ண கலர் பொடிகள் சேர்த்த மிட்டாய்களையும் பழைய எண்ணெயில பொரித்த முறுக்குகளையும் விற்று வந்தான். வள்ளியோட வருகையால அவனோட வியாபாரமும் மந்தமாச்சு. என்ன இது, வெறும் கேழ்வரகையும் கம்பையும் விற்கிறவளுக்கு இவ்வளவு கூட்டமா? இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு மாணிக்கமும் மனசுக்குள்ள பொறாமத்தையும் வளர்த்தான். ஒரு நாள் நைட்டு வள்ளி அடுத்த நாள் காலைக்காக ஊற வச்சிருந்த தானியங்கள்ல மாணிக்கமும் ரகசியமா சில கெட்டு போன பொருட்களையும் கலந்தான். நாளைக்கு இதை தின்னுட்டு ஊரே வாந்தி எடுக்கும், அப்புறம் இவ கடையை மூடிட்டு ஓட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கை கொட்டி சிரித்தான். மறுநாள் காலையில வழக்கம் போல வள்ளியும் தன்னோட கடையையும் திறந்தா. ஆனா அவ ஒரு விசித்திரமான வாசனையும் உணர்ந்தா. தானியங்களை எடுத்து பார்த்தப்போ அதுல ஏதோ தப்பு நடந்திருப்பதையும் அவளோட நேர்மையான குணமும் காட்டி கொடுத்துச்சு. ஐயோ, இது என்ன புதுசா ஒரு வாசனை வருது, சரியில்லையே அப்படின்னு யோசிக்கவும் செஞ்சா. வியாபாரம் முக்கியம்னு நினைக்காம அன்னைக்கு தயார் செஞ்ச அத்தனை மாவு பொருட்களையும் கொட்டிட்டு கடையையும் மூடினான். அன்னைக்கு சாயங்காலம் மாணிக்கத்தோட கடையில பெரிய பரபரப்பு. மாணிக்கத்தோட ஒரே மகன் கதிரும் பள்ளி முடிஞ்சு வரும்போது வழியில யாரோ கொடுத்த கலர் மிட்டாய்களை தின்னுட்டு மயங்கியும் விழுந்தான். அவனுக்கு கடுமையான வயிற்று வலி. ஊர்ல இருந்த வைத்தியரும் கை விரிச்சிட்டு பக்கத்து ஊர் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும்னாரு. ஆனா அங்க போகிறதுக்கும் நேரமாகும். அந்த நேரம் பார்த்து வள்ளியும் அங்க வந்தா. அவ கையில ஒரு பாட்டிலும் இருந்துச்சு. அண்ணே, பயப்படாதீங்க, இது நான் சுத்தமான மூலிகைகள் போட்டு காய்ச்சின ஓம தீர்த்தம் தான், இதை குடிக்க வைங்க அப்படின்னு சொன்னான். மாணிக்கமும் தயங்கினான். ஆனா வேறு வழி இல்லாம அதையும் கொடுத்தாங்க. கதிரும் அந்த மருந்தை குடிச்ச 10 நிமிஷத்திலேயே வயிற்று பொறுமலும் குறைஞ்சி மெல்ல கண்ணு விழிச்சான். மாணிக்கம் தலை குனிஞ்சு நின்னான். வள்ளி, நான் உனக்கு கெடுதல் நினைச்சேன், உன்னோட கடையையும் கெடுக்க பார்த்தேன். ஆனா நீ என் புள்ள உயிரை காப்பாத்திருக்க அப்படின்னு அழுதுகிட்டே உண்மையையும் சொன்னான். வள்ளியும் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அண்ணே, வியாபாரங்கிறது வெறும் காசு பணம் சம்பாதிக்கிறது இல்லை. நாம கொடுக்கிற பொருள் அடுத்தவங்களோட உடம்ப வளர்க்கணும், கெடுக்க கூடாது. அதனாலதான் நான் கெமிக்கல் எதுவும் சேர்க்காம பண்றேன். அன்னையிலிருந்து மாணிக்கமும் தன்னோட கடையையும் ஆச்சினான். கலர் மிட்டாய்களை தூக்கி எறிஞ்சிட்டு வள்ளியிடமே ஆரோக்கியமான பலகாரங்களை செய்யவும் கற்றுக்கிட்டான். இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்தே தங்களோட ஆரோக்கிய உணவால அந்த கிராமத்தையே ஆரோக்கிய கிராமமாக மாத்தினாங்க. சுயநலமும் பொறாமையும் அழிவை தரும். பிறர் நலன் கருதும் நேர்மையும் ஆரோக்கியமான மனமும் வாழ்வை உயர்த்தும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கதைகள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.